வெறும் 2 ஸ்பூன் எண்ணெய் போதுங்க. 1/2 கிலோ சிக்கன் அசால்ட்டாக பொரிச்சு எடுத்துடலாம். நம்ப முடியலைங்களா? வாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்றேன். இதுக்கு 1/2 கிலோ அளவு நான் லாலிபப் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கனும் எடுத்துக்கலாம், அல்லது போன் இருக்கிற மாதிரி 65 மாதிரி போட்டதுனாலும் எடுத்துக்கலாம். அளவுகள் இதுக்கு மசாலாக்கள்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மசாலா போட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவு இந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 3 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டீஸ்பூன் அளவு மைதா மாவு. 1/2 கிலோவுக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவு கறி மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இது வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு இதுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அளவுகள்லாம் கரெக்டாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரொம்ப நிறையா கிரேவியாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மசாலா நம்ம கொஞ்சம் திக்காக தான் பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் சிக்கன்லேயும் மசாலா நல்லா ஒட்டும். ரொம்ப தண்ணியாட்ட பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது பண்ணுங்கள். ஒரே அடியாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம சரி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த அளவு திக்காக செஞ்சுக்குங்க மசாலாவை. ஒரு லாலிபப்புக்குள்ளேயும் மசாலாக்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலா உள்ளெல்லாம் போய் நல்லா வெந்து வரும்போது எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும். உப்பு காரம்லாம் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் பாருங்கள். இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறியிருக்கு. ஊறினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் எண்ணெய் எடுத்திருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இதை ஏர் ஃப்ரையரில் தான் பொரிக்க போகிறோம். இதோட சீக்ரெட்டே இது தாங்க. ஏர் ஃப்ரையரில் அதிகமாக எண்ணெயே தேவைப்படாது. இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே மிச்சம் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயை ஏர் ஃப்ரையரில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனையும் இதில் ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று ஒரே அடியாக 1/2 கிலோ சிக்கனையும் இதை உள்ளே வச்சு பொரிக்க வேண்டாம். ஒரு 1/4 கிலோ அளவு மட்டும் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் வச்சு சிக்கனை அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போதும். மீதி இருக்கிற சிக்கனை நம்ம செகண்ட் ரவுண்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சிக்கன் மேலேயும் ப்ரஷ் வச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 தடவை தொட்டோம்னாலே போதும். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் நமக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கன். இப்போ ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃப்ரையரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு ஹீட்டு பார்த்திங்க அப்படின்னா 180 டிகிரியில் வச்சுக்கோங்க. டைமிங் ஸ்டார்டிங்கில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இது 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஃபஸ்ட் டைம் 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. க்ரீன் லைட்டு ஆரஞ்சு லைட்டு ரெண்டுமே நமக்கு ஆன் ஆயிரும். இது நல்லா வேகட்டும். 20 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு பெல் சவுண்டு கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக ஏர் ஃப்ரையரும் ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகிட்டு நமக்கு பெல் சவுண்டு கேட்கும். அப்போ நம்ம சிக்கனை திருப்பி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பெல் சவுண்டு கேட்டுருச்சு பாருங்கள் எந்தளவு சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும். ஏன்னா கீழெல்லாம் அவ்வளோ தூரம் மசாலாலாம் வெந்திருக்காது. மேலே தான் ஏர் ஃப்ரையரில் ஹீட்டான காற்று வரும். எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் ப்ரஷ் வச்சு ஆயில் மேலே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. மொத்தமாக இதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் தாங்க செலவாயிருக்கும் ஒரு டைம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. எல்லா சிக்கன்லேயும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. திரும்பவும் நம்ம ஏர் ஃப்ரையரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் மீதம் இருக்குது. அடுத்த ரவுண்டு நம்ம பொரிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்விட்ச் ஆன்லேயே இருக்கங்காட்டி நம்ம டைமிங் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இந்த டைம் ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னாலே நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இது வெந்ததுக்கப்புறம் திரும்பவும் பெல் சவுண்டு நமக்கு கேட்கும். இப்போ வெந்துருச்சு பாருங்கள் எந்த அளவு ஜூஸியாக மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆயில் சேர்க்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இதை நம்ம அடுத்த ரவுண்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.